நம்மகிட்ட ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடுவோம் இல்லையா? ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடும். ஜெயிச்ச பிறகு ஒரு பிள்ளைய ஊரு கொண்டாடும். அதுக்கு நீங்க வேணாம். நீ ஜெயிப்படான்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தான் அப்பனும் ஆத்தாலும் வேணும். நீ ஜெயிப்படா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தான் அப்பா அம்மா வேணும். வாங்க பாஸ், போய் பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க. நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் புள்ள பண்ணும். ரைட்டா? 6 புள்ள பெற்றிருந்தப்ப கூட அப்பாக்கள்கிட்ட பயம் இல்லை, அம்மாக்கள்கிட்ட பயம் இல்லை. அஞ்சாமல் இருந்தாங்க, பிள்ளைங்க மேலே நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஏன்னா பிள்ளை சின்ன சின்னதாக தப்பு பண்ணால் கூட கடைசியில் சரியாயிருவான், நம்மளை பார்த்து சரியாயிருவான். பழைய ஒப்புமையெல்லாம் எப்படின்னு தெரியுமா? உங்கள் அப்பாவை பாடுறான்னு சொன்னால் அம்மாக்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. முன்னாலெல்லாம் அடிக்கடி என்ன ஒப்புமை சொல்லுவாங்க? உங்கள் அப்பாவை பாடுறா, எப்படி மனுஷன் பாடுறா, உங்கள் அப்பாவை பாடுறா, உங்கள் மாமாவை பாடுறா, உங்கள் அத்தையை பாடுறா, உங்கள் சித்தியை பாடுறான்னு. அப்படி வீட்டுக்குள்ளே சொல்கிறதுக்கு உதாரணம் இருக்கணும். அப்படி வீட்டுக்குள்ளே சொல்ல உதாரணம் இருக்குன்னா நாம் கரெக்டாக இருக்கணும். நாம் கரெக்டாக இருந்தால் புள்ள கரெக்டாக இருக்கு. அப்போ அந்த அதிகாரத்தை இழந்து விட்டு பிள்ளைகள் எப்படி